ஹலோ கைஸ், நம்ம வர டாபிக் ப்ரொவிஷன் ஆஃப் எக்ஸ்போர்ட் தான் கூட. அதாவது எந்தெந்த பொருளை ஏற்றுமதி பண்ணுறதுக்கு தடை இருக்குது நம்ம இந்தியாவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது மோரோவர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் குட்ஸ் பார்த்து பார்த்தீங்களா, அதே மாதிரி காமனான குட்ஸ் தான் எக்ஸ்போர்ட்டுக்கும் இருக்குது. அந்த வேணும் குட்ஸ் எக்ஸ்போர்ட் சொல்லிட்டு சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொவிஷன் ஆஃப் எக்ஸ்போர்ட் குட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சில பொருளுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க, தடை பண்ணியிருக்காங்க. சில பொருளை பேனே பண்ணிட்டாங்க நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு. ஓகேங்களா, அது வந்து சர்டன் கேட்டகரி ஆஃப் குட்ஸாக இருக்கலாம். ஓகேங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிப்பிக்கலி என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் பாலிசிஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக சில பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுறதாக சொல்லியிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் செக்யூரிட்டிக்காக எதனா பங்கம் வந்துடக்கூடாது, நேஷனல் செக்யூரிட்டிக்கு எதனா தவறு வந்துடக்கூடாது சொல்லிட்டு சில பொருளை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது மாதிரி இந்த ஃபுட்டுலாம் வந்து எப்போ கையில் இருக்கணும். அப்புறம் வந்து டொமஸ்டிக் சப்ளை வந்து ஸ்ட்ரீம்லைனாக இருக்கணும். அதாவது நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிற உணவு சப்ளை செயின் வந்து கரெக்டாக இருக்கணும். இல்லை இன்கேஸ் வந்து நமக்கு வச்சுக்கிட்டு தான் அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த கான்செப்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ அப்படி இந்த இம்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ரெகுலேஷன் பார்த்தோம். ஸோ எக்ஸ்போர்ட்டுக்கு என்னென்ன இருக்குது ரெகுலேஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபாரின் ட்ரேட் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1992 இந்த ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு வரையறை கொடுக்குது, எப்படி வந்து இது இருக்கணும், எப்படி ரூல்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு. அந்த பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பாலிசி இஷ்யூடு பை அந்த எக்ஸ்போர்ட் பாலிசி இஷ்யூ பண்ணுறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட். ஓகேங்களா, டிஜிஎஃப்டின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாலிசி இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு பாலிசி கொடுக்குறாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நமக்கு ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் டிஃபென்ஸ் ரிலேட்டட் ஐட்டம்ஸ். ஓகேங்களா, நம்ம இம்போர்ட்லேயும் பார்த்துருவோம். சேம் ஆஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது பொட்டன்ஷியலாக மிலிட்ரி அப்புறம் ஸ்ட்ராட்டஜி அப்ளிகேஷன் இருக்க ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த புல்லட்ஸ், கன்ஸ், அப்புறம் நியூக்ளியர் மெட்டல்ஸ், அப்புறம் டூவல் யூஸ் டெக்னாலஜி, அப்புறம் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ். ஓகேங்களா, அதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்காக பார்த்தீங்கன்னா நேஷனல் செக்யூரிட்டியை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, இது வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்டேஞ்சர்ட் ஸ்பீஷஸ் வந்து வைல்ட் லைஃப் ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா, இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதே தான் அந்த தாவரங்கள் அப்புறம் வந்து விலங்கினங்களை வந்து பாதுகாப்பு பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்போர்ட்டை தடை செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது. அது அந்த விலங்குகள் தாவரங்கள் மட்டும் இல்லாமல் அதோடைய பொருட்களும் வந்து பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகல் வைல்ட் லைஃப் ட்ரேட். ஓகேங்களா, அதாவது இல்லீகலாக ஒருத்தவங்க போய்ட்டு வயலில் போய்ட்டு அது அடித்து பிடிச்சிட்டு வந்து அதை ட்ரேட் பண்ணுறதுக்காக தடை விதிக்கப்படுது. ஓகேங்களா, இப்படி பண்ணாலே இங்கே தடுத்தாலே அது நடக்காது இல்லைங்களா, வாங்கிறதுக்கு ஆளுனாலே அந்த பொருளை யாரும் எடுக்க மாட்டாங்களா. ஸோ அப்படின்னும் போது பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்போர்ட் பண்ண தடை இருக்குது. ஓகேங்களா, ஸோ கம்ப்ளீட் இன்டர்நேஷனல் கான்வென்ஷன் அக்ரிமெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணது இது வந்து இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் இதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் அவனு சொல்கிறோம். ஓகேங்களா, இந்த கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷனல் ட்ரேட் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷஸ் அண்ட் வைல்ட் லைஃப் அண்ட் ஃப்ளோரா. ஓகேங்களா, இது தனியார் அக்ரிமெண்ட்டாக இருக்குது. அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அரிதான தாவரங்கள் அப்புறம் வந்து விலங்குகளை வந்து கொண்ட்ரோல் அந்த விலங்குகளையும் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது. இது வந்து தடை விதிக்கப்பட்ட ஒன்று சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்ச்சரல் அண்ட் ஹெரிட்டேஜ் ஆர்ட்ஃபேக்ட்ஸ். ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா கல்ச்சரலாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆன்டிக் பீஸாக இருக்கட்டும், இல்லை ஆர்ட்ஃபேக்ட்ஸாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ். ஓகேங்களா, ஒரு ஆஸ்ட்ராலஜிக்கல் ட்ரெஷராக இருக்குங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் ஆர் ப்ராபிட்டட் எக்ஸ்போர்ட். அது வந்து இப்போ எக்ஸ்போர்ட்டே பண்ணக்கூடாது. நம்ம நாட்டுக்கு சொந்தமாக வந்து நம்ம நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஓகேங்களா, ப்ரிசர்வ் நேச்சர் ஹெரிட்டேஜ் ஒரு நேஷனலான ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண சொல்லலாம். ஓகேங்களா, ப்ரிவென்ட் இல்லீகல் டிராஃபிக்கிங் அண்டு கல்ச்சரல் ப்ராப்பர்ட்டி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல்ச்சரில் பாதுகாக்கிறதாக நம்மளுடைய பொருளை பாதுகாக்கிறதாகவும் இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு பேசிக்காக சொல்கிறாங்க. ஓகேங்களா, ப்ரிவென்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் கமாடிட்டிஸ் அண்டு ஃபுட் ஐட்டம்ஸ். ஸோ நம்ம பேசிக்காக ஸ்டார்டிங்கில் சொன்னது தான், நமக்கு நாட்டுக்கு ஃபுட் இருந்தால் தான் நம்ம பார்த்து நம்ம நெக்ஸ்ட்டு பண்ண முடியும். நம்ம பார்த்தா எக்ஸ்போர்ட் பண்ணுறது அந்த ஒரு கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சேஃபாக செக்யூராக இருந்துக்கணும். ஸோ எசென்ஷியல் கமாடிட்டிஸ். ஓகேங்களா, அந்த ஃபுட் கிரெயின்ஸு, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் எக்ஸ்போர்ட் பேன்ஸ். ஓகேங்களா, நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு வந்து பேன் போடுவாங்க, அப்புறம் எடுப்பாங்க, பேன் போடுவாங்க, எடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ வந்து பேசுகிற வந்து எவ்வளோ நம்ம கையிருப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் டூரிங் த பீரியட் டொமஸ்டிக் ஸ்டார்டேஜ் ஸ்டெபிலைஸ் த டொமஸ்டிக் ப்ரைஸஸ். ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம டொமஸ்டிக் ஷார்ட்டேஜ் ஆகக்கூடாது, அது ஸ்டெபிலைஸாக இருக்கணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் செக்யூரிட்டி வந்து கரெக்டாக இருக்கிறதுக்காக இந்த ஒரு பேன் வந்து போடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, பேசிக்காக நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் வந்து மேட்டர்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் மேட்டர்ஸ் நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாதுக்கள், உப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அயனு, இரும்பு, எஃகு, அப்புறம் சில்வரு, கோல்டு. ஸோ இது மாதிரி வந்து எந்த ஒரு மெட்டல் கிடைச்சாலும் எந்த ஒரு ஓரேஸ்னால் வந்து தாதுக்கள் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ எது வந்து கிடைச்சாலும் அது வந்து எக்ஸ்போர்ட் கோட்டாஸ் தான் இருக்குது. அதாவது கோட்டா என்னன்னா லைசன்ஸ் வாங்கிட்டு எவ்வளோ குறிப்பிட்ட ப்ராடக்ட் இவ்வளோ கிலோ தான் அனுப்பணும், இல்லை இத்தனை குவான்டிட்டி தான் அனுப்பணும் சொல்லிட்டு அனுப்பிட்டு அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஓகேங்களா, ஸோ சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் நம்ம சொல்லலாம். ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இது ப்ரொவிஷன் டு கன்வர்ஷன் நேச்சுரல் ரிசோர்ஸ். ஓகேங்களா, ப்ரொமோட் டொமஸ்டிக் ப்ராசஸ். இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்போர்ட் பண்ண நினச்சின்னா நீங்கள் ப்ராசஸ் பண்ணிட்டு அனுப்பலாம். ஓகேங்களா, ஒரு ப்ராடக்டாக நீங்கள் அனுப்பலாம். அதாவது அது இந்தியா ப்ராசஸ் பண்ண அனுப்புறது வந்து நம்ம இந்தியா ப்ரொமோட் பண்ணுறது. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போது அந்த ஒரு இரும்பு தாது வந்து எடுத்து அதை இரும்பை மாற்றிட்டு அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அதுக்கு ஒத்துக்கிறாங்க. பட் அது அப்படியே அந்த ஒரு அனுப்பத்தை வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அது நம்மளோட இது வந்து அப்படியே கொடுக்குற மாதிரி, விச் மீன்ஸ் நம்மளுடைய நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்து நம்ம அப்படியே கொடுக்குற மாதிரி என்ன கான்செப்டாக இருந்தால அவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா
dual use technologies and equipment. So dual use technology equipment பார்த்தீங்கன்னா ஸோ கூட்ஸ் வித் பொட்டன்ஷியல் சிவிலைசேஷன் அண்ட் மிலிட்டரி அப்ளிகேஷன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்ஸ் வந்து ஒரு பொட்டன்ஷியல் மிலிட்டரி அப்ளிகேஷன் ஒரு அதாவது காயம் ஏற்படுத்துகிற வகையில் இருக்குதோ அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருக்குது. கேமரா ஹேக் பண்ணுறது, ஸோ வாட்டர் பிடிஸ் அது மாதிரி ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் காம்போனன்ட்ஸு, அதாவது விண்வெளியில் இருக்கிற காம்போனன்ட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் சென்சிட்டிவ் எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட் ஓகேங்களா, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. அதாவது நான் எந்த ஒரு கண்டுபிடிக்க மிஷினாலும் கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது, அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்டு. அப்புறம் சப்ஜெக்ட் டு எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்ஸ் ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதுவுமே கண்ட்ரோல் பண்ணி எக்ஸ்போர்ட்டை வந்து தடை செய்கிறாங்க ஓகேங்களா. ப்ரெவென்ட் அன்ஆத்தரைஸ்டு ப்ரொஃபஷன், அதாவது அன்ஆத்தரைஸ்டாக வந்து அந்த ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சு அதை நிறைய பேருக்கு பெருக்கி நினை கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா தடை செய்யப்படுறது சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ சேஃப்கார்டிங் சென்சிட்டிவ் டெக்னாலஜிஸ், இது மூலம் பார்த்தீங்கன்னா அந்த சென்சிட்டிவான டெக்னாலஜி வந்து நல்லா பாதுகாக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெடிக்கலில் தான் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. இந்த ஸ்கேன் பண்ணுறது, எக்ஸ்ரே பண்ணுறது, இது மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் சென்சிட்டிவ் டெக்னாலஜி நம்ம சொல்லலாம். ஸோ அது மாதிரி இருந்ததுன்னா அது தேவையில்லாத இடத்துலையோ இல்லை அத்தியாவசியம் இல்லாத இடத்துல போய் இது தடை செய்யப்படுது, அது வந்து தடுக்கப்படுது தான் சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இதாங்க இந்த வீடியோ. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணோம். அதே மாதிரி பெறுவது உங்கள் பாலா.